வணக்கம். இந்த வீடியோவில் கார்த்திகை தீபத்துக்கு ஒரு ரீயூசபிள் ரங்கோலி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் அடிக்கடி நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தங்கம் கிராஃப்ட்ஸ். இந்த ரங்கோலி செய்கிறதுக்கு இந்த மாதிரி கண்ணாடி வளையல் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கெட்டியான வளையலாக எடுத்திருக்கேன். ஒரே மாதிரி சைஸ் இருக்கிற 7 வளையல் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வளையலை நம்ம உள்ள நூல் வச்சு சுற்ற போகிறோம். ஓரளவுக்கு லென்த்தாக நம்ம உள்ள நூலை எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அது சுற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை 2ஆக மடித்து நம்ம இந்த மாதிரி உள்ளே விட்டே எடுத்துக்கலாம். அப்போ ஈஸியாக நம்ம சுற்றிக்கலாம். ஒவ்வொரு சிங்கிளாக இருந்தால் சுற்றுறக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி டபுள் த்ரெட்டாக இருந்தால் ஈஸியாக நம்ம சுற்றிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் சுற்றிக்கிறேன். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் சுற்றணுன்றது இல்லை, அங்கங்கே ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டால் போதும். இப்போ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக சுற்றி எடுத்துட்டேன். எண்டை முடிச்சு போட்டு அதையும் ஃபெவிகால் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ எல்லா வளையலுமே நான் இந்த மாதிரி உள்ள நூல் சுற்றி எடுத்துட்டேன். நான் மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் மூடி ஒன்று எடுத்திருக்கேன். இதை கட்டர் யூஸ் பண்ணி நம்ம அந்த எட்ஜை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வளையத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டா போதும். இதை கொஞ்சம் கவனமாக கட் பண்ணணும். இப்போ அதையும் நான் கட் பண்ணிவிட்டு உள்ள நூல் வச்சு அதையும் நான் சுற்றி எடுத்துட்டேன். எண்டை இதே மாதிரி முடிச்சு போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி மெல்லிசான கார்ட்போர்டு ஒன்று எடுத்திருக்கேன். ஷர்ட்டுக்குள்ளே கார்ட்போர்டு தான் நான் எடுத்திருக்கேன். இந்த வளையத்தை வச்சு நம்ம வெளியில் சர்க்கிள் வரைஞ்சி அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா வளையலுமே நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இதே மாதிரி எல்லா வளையலுக்குமே கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த பிளாஸ்டிக் மூடிக்குமே நான் கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த கார்ட்போர்ட் கரெக்டாக அந்த வளையலுக்கு ஷேப் கரெக்டாக இருக்கும். இப்போ கிளிட்டர் ஷீட்டோட அந்த கார்ட்போர்ட் சைஸுக்கு கரெக்டாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். கிளிட்டர் ஷீட்டை கார்ட்போர்டில் வச்சு நான் ஒட்டிடுறேன். இப்போ நான் ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த வளையலை நம்ம அது மேலே வச்சு ஒட்டிக்கலாம். இதுக்கு நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போ நான் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ எல்லா வளையலுமே நான் அதே போல் ஒட்டி எடுத்துட்டேன். நான் உள்ளே வேறு கலர் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். உள்ள நூல் ஒரு கலரும் உள்ளே இருக்க கிளிட்டர் ஷீட் வேறு கலரும் நான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த பிளாஸ்டிக் மூடிக்குமே நம்ம கிளிட்டர் ஷீட் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கோலம் போட்ட மாதிரியே இருக்கும். இதில் நம்ம கார்த்திகை தீபம் வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் நமக்கு. நான் இந்த மாதிரி வச்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். வாசல் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். கோலமும் அழியாது. நடுவில் கூட ஒரு நம்ம தட்டோ இல்லை அட்டையோ வச்சு நடுவில் கூட ஒரு விளக்கை ஏற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கூட நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். விளக்க உள்ளே வச்சுட்டு அந்த வளையல்லாம் வெளியில் வச்சு கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் தீபம் ஏற்றி காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இதை நம்ம பூஜை ரூம்லேயோ என்ட்ரன்ஸ்லேயோ ஹால்லையோ வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கார்த்திகை தீபம் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்பவே என்ஜாயபுளாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.